ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு அக்டோபர் 2, 2024 கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கரண்ட் அவர்ஸ், இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. இது என்னென்னா, லெபனான் மீது தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திய தூதரகம் எச்சரிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போக வேணாம், பயணங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உதவியின் அவசர நிலை ஏதும் ஏற்பட்டால் +97254752071 அப்படிங்கிற இந்த உதவி எண்ணையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது போதும். ஆனால் எக்ஸாம் ஓரியன்டாக கேட்கணும் அப்படின்னா, இந்த government.in இது எதற்காக பயன்பட்டது அப்படின்னு ஒரு கேட்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, புல்டோசர் நடவடிக்கை தீர்ப்பு ஒத்திவைப்பு. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புல்டோசர் நடவடிக்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். புல்டோசர் நடவடிக்கை அப்படின்னா, குற்ற சம்பவத்தில் தொடர்புள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டோர் அல்லது குற்றம் சாட்டப்படுவோர் உள்ளிட்டோருக்கு சொந்தமான கட்டிடங்களை புல்டோசர் மூலம் இடிக்கும் விவகாரத்தில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இதுதான் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த சம்பவத்தில் தொடர்புள்ளவங்களை புல்டோசர் மூலமா இடிக்கும் விவகாரத்தை அந்த உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்தது, ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்ட தேர்தல் 70% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு அக்டோபர் 8 தெரியும். இந்த ஜம்மு காஷ்மீரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் கடந்த 2014ஆம் ஆண்டில் கடைசியாக பேரவை தேர்தல் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் தான். அந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் பிடிபி அப்படின்னு சொல்லப்படுற கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தன. முதல்வராக இருந்த பிடிபி தலைவர் முக்பதி முகமது சையத் 2016இல் காலமானதை தொடர்ந்து அவரது மகள் மெஹபூபா முக்பதி முதல்வரானார். 2018இல் மக்கள் ஜனநாயக கட்சியுடனான கூட்டணியை பாஜக முறித்ததால் ஆட்சி கவிழ்ந்து ஆளுநர் கட்டுப்பாட்டில் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அந்த மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவை பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பேரவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா, ஆசிரியர் கல்வியில யோகா, உடற்கல்வி மற்றும் சமஸ்கிருதத்தை இணைச்சதா கூடியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, NCDE தலைவர் பங்கஜ் அரோரா அப்படிதான் சொல்லியிருக்காரு. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் தலைவர் பங்கஜ் அரோரா இது சொல்லியிருக்காரு. ஆசிரியர் கல்வியில யோகா, உடற்கல்வி, சமஸ்கிருதத்தை இணைக்கிறதா. அடுத்தது, இதை பாருங்க. இது ஒரு புக்கு விளம்பரம் தான். மகாத்மா காந்தியோட சுயசரிதை 1150 பக்கங்களோட 2 தொகுதிகளாக இருந்திருக்கு. ஜவஹர்லால் நேருவோடது 850 பக்கங்களோட 2 தொகுதிகளாகவும் இருக்கு. அடுத்ததா, விவசாய முதலமைச்சர் உத்தமர் OPR. விவசாய முதலமைச்சர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஓமந்தூராரை தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது, காமராஜரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கெல்லாம் சேர்த்து 1350 ரூபாய் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், அந்த 6 தொகுதிகள், முகவரி, தொடர்புடைய எண் இதெல்லாம் கொடுத்து தபால் மூலமாக அனுப்பிச்சுடலாம். இது கேஷ் ஆன் டெலிவரி ஓட இருக்கு. அதாவது அடுத்தது பார்த்தோம்னா, குப்பையை தரம் பிரிக்காமல் கொடுத்தால் ரூ.1000 அபராதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை பெரு மாநகராட்சிக்கு உட்பட்ட வீடு சேகரமாகும் குப்பையை தரம் பிரிக்காமல் கொடுத்தால் ரூ.1000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமீறலை பற்றி, குப்பை கொட்டுதல் அதோட அபராதம் எவ்வளவு? 5000 ரூபாயும். தரம் பிரிக்காமல் வழங்குதல் தனிநபராக இல்லாமல் இருந்தால் 1000 ரூபாயும், அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் 5000 ரூபாயும் கட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கட்டிட கழிவர் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் குப்பைகளை கொட்டினா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயின்ஸுக்கு இது உதவும்.
டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸுக்கு வந்து இது உதவும். அடுத்தது அமெரிக்க அருங்காட்சியகத்தில் சோமஸ் கந்தர் சிலை வந்து கிடைச்சிருக்கு. அதை மீட்கும் நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்காங்க. இது எங்கேருந்து திருடி இருக்காங்க அப்படின்னு திருடப்பட்டது அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருந்திருக்கு. அது வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் வந்து இது இருந்திருக்கு ஏற்கனவே. அடுத்ததா 99% சைபர் குற்றங்களுக்கு மக்களின் கவனக்குறைவே காரணம் அப்படின்னு டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து கூறியிருக்காரு. அடுத்ததா தமிழகம் வந்து 13 துறைகளில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்திருக்கு. அது வந்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அவர் எதன் மூலமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு வந்து அதை சொல்லியிருக்காரு. அடுத்ததா வெறுங்கையால் விரட்டி விட்டானே அப்படின்னு சொல்லி காந்தியை பற்றி திரு பழக்கருப்பையா வந்து எழுதியிருக்காரு. இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி, நேரு ஒப்பிட்டு வஉசி, அதன் பிறகு சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை ஒப்பிட்டு காந்தியை வந்து மேன்மைப்படுத்தி கூறியிருக்காரு. இதில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாரதி வந்து யாரை நூலோர் என்று போற்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வஉசியை தான் அப்படி போற்றுவார். இது தெரிஞ்சா போதும். அடுத்து காந்தியின் போராட்டம் தன்னிச்சையானது. உலகில் எந்த ஒரு தலைவனாவது கத்தி எடுக்காமல் யுத்தம் செய்யாமல் ஓராண்டில் விடுதலை பெற்று தருகிறேன் என்று சொன்னதுண்டா? இந்தியா வியப்போடு திரும்பி பார்த்தது அப்படின்னு சொல்லி இவர் காந்தியினோட பெருமையை பற்றி கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு போர் படையெடுப்பது, மற்றொரு உதவுது அப்படின்னா அவங்க லாப நோக்கம் இல்லாமையா பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பழக்கருப்பையா வந்து சுபாஷ் சந்திர போஸ், ஜப்பானியர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில இந்தியாவை படையெடுத்ததை பத்தி இவர் வந்து கூறியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுங்க அல்லது டீட்டெயில்டா படிச்சுக்கங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட பரிந்துரை ஏற்பு நாட்டில் துடிப்பான ஜனநாயகத்தை நோக்கிய பாதையில் முக்கியப்படி என்று பிரதமர் மோடி கூறியிருப்பது குறித்து என்ற கேள்விக்கு வந்து வாசகர்களோட கருத்து சில பார்க்கலாம். கூட்டணி முரண்பாடுகள் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் மத்தியில வந்து வேறொரு ஆட்சியும் மாநிலத்துல வந்து வேறொரு ஆட்சியும் வேற கூட்டணி ஆட்சி அல்லது வேற ஆட்சி நடக்கிறதுனால அந்த முரண்பாடு வந்து நிகழும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ப்பது அறியாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவு குறையும், சேமிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இதுல இன்னொரு நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்பிரதேசம், சமவெளி காடுகள் உள்ளிட்ட பிரதேசங்களை கொண்டதுதான் இந்த இந்தியா. அதனால அனைத்து இடங்களிலும் ஒரே பாதுகாப்பை தர முடியாது அப்படின்னும் இந்த நடைமுறை சிக்கலை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல இருக்கிறது எல்லாமே நடைமுறை யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். இதை நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்ததா வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வந்து கூறியிருக்காரு. அது தெரிஞ்சா போதும். அடுத்தது முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் வந்து கூறியிருக்காரு. அடுத்தது ஜமேக்கா இராணுவத்துக்கு இந்தியா வந்து பயிற்சி அளிக்கிறது. இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தான். அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மேக் இன் இந்தியாவை பற்றி பார்த்துட்டு இதை முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 42,000க்கும் மேற்பட்ட சட்ட சுமைகள் குறைக்கப்பட்டு 3,800க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் மீதான தடைகள் அகற்றப்பட்டு இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்தல் திறன் மேம்பட்டுள்ளது. அடுத்தது ஆசியாவிலேயே குறைந்தபட்ச வரி விகித நாடுகளில் ஒன்றான இந்தியா உலகத்தையே தன் பக்கம் பார்க்க செய்துள்ளது. மூன்றாவது வழங்கப்பட்ட காப்புரிமைகளின் எண்ணிக்கை 2014-15 நிதியாண்டுல 5,978 இருந்திருக்கு. அதுவே 2023-24 1 லட்சமா அதிகரிச்சிருக்கு. இது வந்து பிரமிக்கத்தக்க 17 மடங்கு வளர்ச்சியை வந்து இது கண்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவிலேயே தயாரித்தல் அப்படிங்கிறதான் அதற்கான அர்த்தம். அடுத்ததா தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வலிக்கப்பட்ட 12 புதிய தொழில்துறை ஸ்மார்ட் சிட்டிகள் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகளையும் 30 லட்சம் மறைமுக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குரூப் 1லயும் எழுதிக்கலாம். அடுத்து
ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டமானது குறு நிறுவனங்களின் திறன் மேம்பாட்டிற்கு வந்து உத்வேகம் அளிக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து கூறியிருக்காரு. அடுத்ததா ராணுவ பட்ஜெட்டை 20% வந்து அதிகரிக்கும், அப்படி 25% அதிகரிக்கிறதா ரஷ்யா வந்து கூறியிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.